சபரிமலை ஐயப்பன் கோயில் சன்னிதானம் அருகே திடீரென தீ விபத்து நேரிட்டதால் பக்தர்கள் இடையே பரபரப்பு நிலவியது. கேரள மாநிலம் சபரிமலையில் மண்டல கால மகரவிளக்கு பூஜைகளை முன்னிட்டு ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது. இதுவரை 21 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். மண்டல பூஜைக்கு இன்னும் 11 நாட்களே இருப்பதால் பக்தர்களின் வருகை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சன்னிதானம் அருகே பக்தர்கள் உடைக்கும் தேங்காய் சேகரிக்கப்பட்டு வைத்திருந்த கிட்டங்கி திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. பக்தர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் தீயை மேலும் பரவ விடாமல் தடுத்து அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கோயில் அருகே உள்ள கிட்டங்கியில் சேகரித்து வைக்கப்படும் தேங்காய்கள் பின்னர் காய வைக்கப்பட்டு கொப்பரையாக்க மாற்றப்படும். கிட்டங்கியில் 24 மணி நேரமும் தொழிலாளர்கள் பணியில் இருப்பது வழக்கமாக இருந்தாலும் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் போதிய பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.